ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பிரெட் மசாலா. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி, பச்சை மிளகா, பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி 4 அவ்வளோதான் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக பேஸ்ட்டாக கிடச்சிரும். அப்புறமா இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கொஞ்சமாக ஜீனி, அவ்வளோ ஜீனினா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டரில் டோஸ்ட் பண்ணி அதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நைனாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஆர்கானோ, கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆர்கானோ ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. இப்போ வந்து இன்னொரு வெசலில் மாற்றிக்கிட்டு சூப்பராக இதில் வந்து என்னென்ன டாப்பிக்ஸ் ஆட் பண்ணலாம். என்னென்னா ரா ஆனியனு, கூடவே கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசாலா ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சிது. இது ரொம்ப ஃபில்லிங்காக ஈவினிங் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பின் பண்ணுங்கள் கமெண்டில். வைஸ் பார்க்கும்போது டாப் நாச்சாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி ப்ரெட்டு சாப்பிடாம இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.